இதுவரை இன்று பகுதியில் இனி செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் அதன் விரிவாக்கத்திற்கும் முதல் முயற்சி எடுத்தது திமுக அரசுதான் என அக்கட்சித் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா மெட்ரோ ரயில் சேவையை உருவாக்குவது என்ற கருத்துரு அவருடைய ஆட்சிக் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது போல பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் செயற்கையாக பெருமை தேடிக் கொண்டிருக்கிறார் என கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் ரமலான் நோன்பு தொடங்கும் என்று தமிழக தலைமை காசி அறிவித்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் நோம்பு முபாரக். நாளையிலிருந்து நோம்பு ஆரம்பிக்கணும். எல்லா முஸ்லீம் நோம்பு இருக்கணும், துவா செய்யணும், கம்யூனல் ஹார்மோனிக்காக எல்லாமே துவா செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கோவை சேலம் நெடுஞ்சாலை அருகே உள்ள முட்காடு தீப்பிடித்து எரிந்து வருகிறது. கோவையை அடுத்த தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள கோவை சேலம் நெடுஞ்சாலை ஓரத்தில் குப்பைகள் குவிந்திருந்தன. குப்பை கூளத்தில் திடீரென பிடித்த தீ காற்றின் வேகத்தால் அருகில் உள்ள முட்காட்டிற்கும் பரவியதாக தெரிகிறது. 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விற்பனை நிறைவுற்றது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை நாளை மாலைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். www.tnhealth.org என்ற இணையதளத்தில் தாங்கள் அனுப்பிய விண்ணப்பங்களின் நிலையை அறிந்து கொள்ளலாம். இதுவரை 24,100 விண்ணப்பங்கள் விற்பனையாக இருக்கின்றன. 20,829 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. சென்னை ஆழ்வார்பேட்டையில் பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை மத்திய தொல்லியல் துறையின் தென் மண்டல இயக்குநர் சத்யபாமா தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிலைகளின் பாரம்பரியம், தன்மை உள்ளிட்டவை குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்னும் 3 நாட்களுக்கு ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை அயனாவரத்தில் காவல்துறை வாகனம் மோதி 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2 உடல்களும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனிடையே நேற்று விபத்திற்கு பிறகு பேருந்துகள் மீது கல்வீச்சு உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கரூர் அதிமுக பிரமுகர் அன்புநாதனுக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி அன்புநாதனின் வீடு மற்றும் குடோனில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் அன்புநாதன் உயர்நீதிமன்ற கிளையில் நிபந்தனை முன்ஜாமீன் பெற்றிருந்தார். இதே சம்பவத்திற்காக மண்மங்கலம் வட்டாட்சியர் அளித்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கிலும் உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. திரிபுரா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 7 பேர் திரிணாமுல் காங்கிரஸில் இணைவதாக அறிவித்துள்ளனர். ரமலான் முடிந்ததும் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் திரிபுரா முதலமைச்சர் சமீர் ரஞ்சன் பர்மன் திரிணாமுல் காங்கிரஸில் இணைய இருப்பதாக பர்மனின் மகன் கதீப் ராய் கூறியிருக்கிறார். மேலும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக சபாநாயகரிடம் கடிதம் அளித்துள்ளார். டெல்லியில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தாமல் பிரதமர் மோடியும் துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கும் காட்டாட்சி நடத்துவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கெஜ்ரிவால், வடகிழக்கு டெல்லியில் 50 வயது பெண் மற்றும் அவரது 2 மகள்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி டெல்லியில் என்னதான் நடக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குல்பர்க் சொசைட்டி படுகொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் வரும் ஜூன் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் தண்டனை விவரங்களை இன்று அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரும் 9ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே குல்பர்க் சொசைட்டி பகுதியில் ஒரு கும்பல் நடத்திய தாக்குதலில் 69 பேர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் கடந்த 2ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றம் 24 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது. பாரத ஸ்டேட் வங்கியுடன் அதன் துணை வங்கிகளை இணைப்பதற்கு அரசு விரைவில் ஒப்புதல் வழங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகளின் ஆய்வுக் கூட்டத்தில் இதை அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளை ஒருங்கிணைக்க அரசு ஆதரவளிக்கும் என்று கூறிய ஜெட்லி,
தற்போதைக்கு பாரத ஸ்டேட் வங்கியோடு அதன் 5 துணை வங்கிகள் மற்றும் பாரத மகிழா வங்கி ஆகியவற்றை இணைப்பதற்கான திட்டத்தில் விரைவில் முடிவு எட்டப்படும் என்று கூறினார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 48 மணி நேரத்தில் தொடங்கும் என எதிர்பார்ப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. நாளை தொடங்கும் தென்மேற்கு பருவமழையின் அளவு இயல்பை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் சக்கரத்தில் போக்குவரத்து காவலர் லத்தியை நுழைத்ததால் நிலை தடுமாறி விழுந்து குழந்தை உட்பட 3 பேர் காயமடைந்தனர். மதுரை வில்லாபுரம் ஆர்ச் அருகே அவனியாபுரம் போக்குவரத்து காவலர்கள் சோதனையின் போது ஸ்மிதா என்ற பெண்ணின் வாகனத்தை வழிமறித்துள்ளனர். வாகனத்தை ஓரமாக நிறுத்துவதற்குள் ஸ்மிதாவின் இருசக்கர வாகன சக்கரத்தில் காவலர் லத்தியை நுழைத்ததாக தெரிகிறது. இதில் வாகனத்தோடு நிலை தடுமாறியதால் குழந்தை உட்பட 3 சாலையில் விழுந்தனர். இது தொடர்பாக போக்குவரத்து காவலருடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக ஐஜி முருகனிடம் கேட்டதற்கு விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் 29 பேர் உயிரிழக்க காரணமான வன்முறை தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மனு மீது நாளை விசாரணை நடைபெறும் என தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் ஜாட் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் சட்ட திருத்தத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தடையை நீக்க முடியாது என கூறிய நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஜூன் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதனிடையே இடஒதுக்கீடு கோரி ஜாட் இன மக்கள் நேற்று முதல் போராட தொடங்கியுள்ளனர்.